ஹாய் நண்பர்களே, காலை வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் பூண்டு குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு பூண்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நண்பர்களே. சின்ன வெங்காயம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. இதுக்கு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், வீட்டு மிளகாத்தூள் நண்பர்களே. இதிலே நான் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நண்பர்களே. ஒரு எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளி நண்பர்களே. 2 தக்காளி நண்பர்களே. கொஞ்சம் கருவேப்பிலை நண்பர்களே. பாருங்கள், பெருங்காயத்தூள் நண்பர்களே. இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் நண்பர்களே. அந்த சக்கையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த சின்ன வெங்காயம் இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது நண்பர்களே. சின்ன வெங்காயம் கிடச்சின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நண்பர்களே. நான் கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் பூண்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் நண்பர்களே. எண்ணெய் காஞ்சிருச்சு நண்பர்களே. வெந்தயம் போட்டுக்கலாங்களா? வெந்தயம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு நண்பர்களே. ரொம்ப இது கருக விட்டுறாதீங்க, கசக்கும் நண்பர்களே. பாருங்கள், ஜீரகம் போடுறேன் நண்பர்களே. ஜீரகம் பொரியுதுங்களா? மிளகு போட்டுக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், மிளகு போடுறேன் நண்பர்களே. மிளகு ஏன் போடுறேன்னா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் நண்பர்களே. இங்கே தொடர்ந்து 3-4 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு போட்டிருக்கேன் நண்பர்களே. அடுத்து கடுகு போடுறேன் நண்பர்களே. கடுகு பொரியட்டும் நண்பர்களே. கடுகு பொரிஞ்சிச்சு நண்பர்களே. கருவேப்பிலை போட்டுக்கலாம் நண்பர்களே. பூண்டு போட்டுக்கலாம் நண்பர்களே. பூண்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கிருச்சு நண்பர்களே. அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நண்பர்களே. வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே. கொஞ்சமாக போடுங்க நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, ஆனியன் நல்லா வதங்கிருச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் நண்பர்களே. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? பாருங்கள், தக்காளி இங்கே பாருங்கள் நண்பர்களே, தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு நண்பர்களே. இப்போ நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா? அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நண்பர்களே. வீட்டு மிளகாத்தூள் இல்லாதவங்க கடை மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நண்பர்களே. சக்தி மிளகாத்தூள் இதெல்லாம் கடையில் விற்கிது இல்லைங்களா? தனியாத்தூள் எல்லாம் அதை போட்டுக்கலாம் நண்பர்களே. நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நண்பர்களே. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ திக்னஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். தக்காளி மிளகாத்தூள் மட்டும். அடுத்து புளி ஊற்றிக்கலாமா நண்பர்களே? புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? பெரிய உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. கல் உப்புன்னு சொல்லுவாங்களே அது. பூண்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நண்பர்களே. உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் நண்பர்களே. இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஆயில் பிரிஞ்சு மேலே வரணும் நண்பர்களே. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நண்பர்களே. இது ஒரு மருத்துவ குணமும் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள், சூடாக சாதம் வச்சா அந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நண்பர்களே. குழந்தைங்களுக்கு பாக்ஸில் போட்டு கிளறி கொடுத்துடலாம் நண்பர்களே, சாதம் போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.